ஹலோ விவேஸ், இந்த வீடியோவில் சிந்தூரை பற்றிய விவரங்கள் தான் இந்த வீடியோ. இந்திய கலாச்சாரத்தில் சிந்தூர் எவ்வாறு மிகவும் முக்கியம் வாய்ந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். குங்குமம் எவ்வாறு தயாரிக்கப்படுது அப்படின்றது தான் இந்தியாவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் நெத்தியில தேவர்களாலும் தேவியாராலும் வணங்கப்படும் சிந்தூர் இது வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது குங்குமம் வழிபாட்டிற்கும் பயன்படுத்தப்படுது. பெரும்பாலான மக்கள் குங்குமம் என்பது கல்ல அரைச்சி தயாரிக்கப்படுகிறது அல்லது வேறு ஏதேனும் ரசாயனத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா, குங்குமம் ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதை அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பல்வேறு வகையான பழங்களின் விதைகளை அரைத்து தயாரிக்கப்படுது. முக்கியமாக சிந்தூரின் பெயர் கமிலா குங்குமம். குங்குமம் மரம் என்று அழைக்கப்படும் ஒரு தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சிந்தூர் இந்தியாவில் பயிரிடப்படுகிறது. மகாராஷ்டிரா மற்றும் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பகுதியில் பயிரிடப்படுகிறது. குங்குமப்பூ செடியை நாம் எளிதாக பார்க்க முடியாது. குங்குமப்பூ செடி அது மிகவும் அரிதானது. இந்த குங்குமப்பூ மரம் எப்படி வளர்க்கப்படுகிறது? வளர்ப்பதற்கு 3 முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. முதல் முறை இதற்கு நேரடியாக விதைகளை மண்ணில் விதைக்கவும் அந்த விதை முளைத்து தாவரமாக மாறும். அது வளர்ந்து இதன் மூலமா உருவாக்கப்படும் ஒரு அறிவியல் முறை மிகப்பெரிய மரங்களை உருவாக்குது. 3வது வழியே பேனாவை பயன்படுத்துவது. அதாவது பேனா முறை. பேனா போன்ற குச்சியை வெட்டி இதுல மரக்கிளைய நேரடியாக துண்டு துண்டா வெட்டப்படுது. நேரடியாக நிலத்துல நடப்படுது. இந்த முறையால மரம் குறுகிய காலத்துல காய்க்க தொடங்கும். இந்த முறையில மரங்கள் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேணும். ஏன்னா இதுல இந்த மரம் ஆரம்பத்திலேயே நிறைய உயிர் வாழ முடியாது, நிறைய இறந்துரும். பெரும்பாலான இடங்கள்ல பேனா மரம் மூலம் பயிரிடப்படுது. சிந்தூர்ல இந்த மரங்கள் தான் வளர்க்கப்படுது. இது ஒரே வருடத்துல பழம் கொடுக்க தொடங்குது. மீதமுள்ள தாவரங்கள் 2 முறைகளில் வளர்க்கப்படுது. 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். அப்புறமா தான் காய்க்க ஆரம்பிக்கும். குங்குமப்பூ செடி இப்படிதான் தயாராகி வருது. அதன் பிறகு சுமார் 5 அடி நீளமா வளருது. 5 அடி உயரத்துல வளருது. அதுல பழங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த பழங்கள் தான் ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். அதன் மீது லேசான முட்கள் நிறைந்த இலைகள் இருக்கும். ஆரம்பத்துல முட்கள் போல இருக்கும். அதன் அளவு சிறியதா இருக்கும். அது படிப்படியா பச்சை நிறமா மாறும்போது அதன் நிறம் படிப்படியா சிவப்பு நிறமா மாறும். இப்போது இந்த குங்குமப்பூ விதைய எடுத்து கையில தடவினா தேய்ச்சா சிவப்பு நிற சாறு வெளியேறும். இது அந்த அளவுக்கு சோப்பா இருக்காது. இதிலிருந்து சிந்தூர் தயாரிக்க முடியாது. அதாவது குங்குமம் தயாரிக்க முடியாது. தயாராக இன்னும் சில நாட்கள் ஆகும். இந்த மரத்திலேயே உலர விட வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு பழம் பழுப்பு நிறமா மாறும். அதன் வாய்ப்பகுதி தானாகவே வெடிக்கும். அதுதான் குங்குமம் வளர்ந்து நன்றாக அறுவடைக்கு தயாராகிடுச்சு. பல அழகு சாதன பொருட்கள் குங்குமப்பூவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மேலும் இனிப்புகளுக்கும் நிறம் சேர்க்க இந்த காய்கறிகளை பயன்படுத்தப்படுது. பழத்தை உடைச்சு அதன் விதைகளை எடுக்கணும். அதை அரைக்கும் இயந்திரத்துல வைத்து நன்றாக அரைப்பாங்க. இந்த தானியங்கள் எங்கே அரைக்கப்படுகிறது? குங்குமப்பூவா மாறுது. இது இப்போது சிவப்பு நிறமாகவும் மிகவும் இயற்கையாகவும் தெரியுது. சிந்தூர் இப்போது தயாராகிவிட்டது. விற்பனைக்கு சந்தைக்கு அனுப்ப ரெடி ஆயிடுச்சு. ஆனா சந்தையில பெரும்பாலானவர்கள் ரசாயனம் கொண்ட குங்குமப்பூ மட்டுமே விற்கப்படுது. பயன்படுத்தும் போது தோல் எரிச்சல் மற்றும் தொற்று நோயும் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த குங்குமப்பூவை நீங்களே தயாரிக்கலாம். பொதுவா சுண்ணாம்பு, மஞ்சள் மற்றும் பாதரசம் ஆகியவை ஒன்றா கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுது. உண்மையான மற்றும் போலி குங்குமப்பூ அடையாளம் காண முடியும். இதை செய்வதன் மூலம் உங்க குங்குமப்பூ உண்மையானது என்பதை அறிந்து கொள்ளலாம். கையில உண்மையான மற்றும் போலி குங்குமப்பூவை வச்சு தேய்ப்பதன் மூலம் நீங்கள் அதன் மீது ஊதும் போது அது பறந்துவிடும். அதே சமயம் போலியான குங்குமம் கையில ஒட்டி கொள்ளணும். சிந்தூர் நிறம் இயற்கையாகவே பிரகாசமானது. இது சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஆனா போலியானது அசாதாரண பளபளப்பு அல்லது செயற்கை நிறம் இருக்கும். இது ஒரு கடுமையான வாசனையை கொண்டிருக்கவில்லை. ஆனா ஏதேனும் ரசாயனம் இருந்தா அல்லது உலோகம் போன்ற வாசனை இருந்தா அது தூய குங்குமம் இல்லை. இதன் மூலம் சிந்தூரை நீங்க பார்க்கலாம். மீண்டும் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.